பிள்ளையான் சம்பந்தமான விஷயத்தை ஏன் இந்த அரசாங்கம் அவர் மேலே அவரை கூப்பிட்டு இந்த வாக்குமூலத்தை பெறுவதற்கு தயாராக இல்லை? மேனேஜர்கள் ஸ்கொட்லாந்தில் உள்ளதாக அறிகிறோம். ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யல? அகழ் பணிகள் ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீவுச்சேனை ஆகியவற்றின் மீதும் இன்னும் விசாரணை மேற்கொள்ளல. ஈத்தனார் தாக்குதல் சம்பந்தமான விஷயத்தில் பல மர்மங்கள் வெளியாகிருக்கின்றது என்று குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட அப்துல் லதீப் முகமட் ஜமீல் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தங்கியவுடன் ඕක සභාගත කරන්න මම ඒක අධ්‍යයනය කරලා අතුරුපසාරඬු எதிர்க்கட்சியினர் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக. ஏற்கனவே பிள்ளையானுக்கு இந்த உயிர்த்தினார் சம்பந்தமான விடயங்கள் தெரிந்திருந்தன. இந்த விஷயம் நடக்க பிள்ளையான் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தவாறு இது சம்பந்தமான சில இன்னொன்று வந்து சிறிதர் தியேட்டர்லையும் மனித புதைகுழி இருக்கலாம். அதாவது இபிடிபியினுடைய தலைமையகமாக இயங்குகின்ற சிறிதர் தியேட்டர்லையும் தியேட்டரில் கூட புதைகுழி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிள்ளையான் தொடர்பான பல விஷயங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி, அரசியல் பரப்புகள்லேயும் சரி தொடர்ந்து வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் பிள்ளையான் சம்பந்தமான விடயங்களை அசாத் மௌலானா அவர்கள் சேனல் 4 என்ற காணொலி மூலமாக சொல்லியிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது தொடர்பாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்கள் பேசியிருக்கின்றார். என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையான் சம்பந்தமான விஷயத்தை அசாத் மௌலானா சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். இருந்தாலும் ஏன் இந்த அரசாங்கம் அவர் மேலே அவரை கூப்பிட்டு இந்த வாக்குமூலத்தை பெறுவதற்கு தயாராக இல்லை என்கிற விஷய பொருளில் பேசியிருக்கின்றார். அவர் இது தொடர்பாக பேசிக்க இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதி மறுக்கப்படுவது என்பது நல்லிணக்கத்துக்கு சாதகமான ஒரு விடயமா என்றதை நாங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதி மறக்கப்படுதுன்றது இந்த நல்லிணக்கம் சம்பந்தமான ஒரு பாதகமான நிலைப்பாடு தான் காட்டுகின்றது. பொறுப்புக்கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாக முக்கிய காரணியாக இருக்கின்றது. இது வந்து 1998ஆம் ஆண்டுலேருந்து 99ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சோமரத்ன ராஜபக்ச என்ற நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த செம்மணி அகழ் பணிகள் அன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் 15 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த மனித எச்சங்கள் ஸ்கொட்லாந்தில் உள்ளதாக அறிகிறோம். ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யலை? டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கத்துக்கு வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கத்தின் சர்வதேச உதவியை நாடுகிறதுக்கு தயங்குது? உண்மையிலேயே டிஎன்ஏ பரிசோதனை இல்லையென்றா இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கோம்னா சர்வதேச உதவியை நாடி இருக்கணும். இப்போ சர்வதேச உதவிக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்வதேசம் சம்பந்தமான விசாரணைகளுக்கும் இந்த அரசாங்கம் தயங்கி கொண்டிருக்கின்ற விடைய பொருள் விமர்சன ரீதியாக கூறியிருக்கின்றார். அதில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் செய்த குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பது சிக்கல் நிலை உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். இதனால தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்குறோம். இப்போ ஒரே தரப்பு செய்த விஷயங்களை அதே தரப்பு விசாரிக்கிறேன், அங்கே விசாரணை சரியான முறையில் இருக்காது. அது ஒரு கடினமான தரப்பு விஷயம் தான். அதைத்தான் ஜனாதிபதியும் சொல்கிறார். அதுக்காண்டி தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊழல் விசாரணை ஆணைக்குழு சம்பந்தமாக நீங்கள் பல விஷயங்களை யோசிக்கிறீங்க. அதாவது வந்து ஊழல் ஒழிப்புக்கு ஒரு ஆணைக்குழு நியமிக்கிற சம்பந்தமாக யோசிக்கிறீங்க. இதைத்தான் நாங்கள் மனித உரிமை முறைகளுக்கான ஆணைக்குழுவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த மனித உரிமை முறைகளை விசாரிக்கிறதுக்கான அலுவலகம் கொண்ட நீங்கள் அமைக்கல? ஆரையம்பதியில் கொல்லப்பட்ட விஜிதா, மட்டக்களப்பில் கொல்லப்பட்ட ரிபாயா, பிரேமினி, மனித புதைகுழி உள்ள கொக்கு தொடுவாய், மாத்தலை, செம்மணி இன்னும் அகழ் பணிகள் ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீவுச்சேனை ஆகியவற்றின் மீதும் இன்னும் விசாரணை மேற்கொள்ளல. சட்டத்தில் இணையவழி மூலமாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு இயலுமாக இருப்பினும் தற்போது பிள்ளையானுக்கு எதிராக சாட்சியளிக்க தயாராக உள்ள அசாத் மௌலான வாக்குமூலத்தையும் பதிவு செய்யலை. அண்மையிலே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இதில் நாங்கள் அந்த விடயத்தை முன்பை கொண்டு என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது அசாத் மௌலானா இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விசாரணை செய்வோம்னு சொல்லியிருந்தார். ஆனால் சாணக்கியன் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அவசியம் இல்லை. இணைய வழி மூலம் வாக்குமூலம் பெறதுக்கான ஒரு விடயம் இருக்குன்றா ஏன் அதை செய்ய இல்லை? அதுக்கு ஏன் அரசாங்கம் இப்போ இது தொடர்பான விஷயத்துக்கு பின்னிக்குது, தயங்குது என்ற விஷயத்தை அவர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். என்ன விஷயம் என்றால், இந்த உயிர்த்தினார் தாக்குதல் சம்பந்தமான விஷயத்தில் பல மர்மங்கள் வெளியாகிருக்கின்றது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 ஏப்ரல் 20 குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட அப்துல் லதீப் முகமட் ஜமீல் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தங்கியவுடன் அந்த ஹோட்டல் மின்னஞ்சல் மூலம் தேசிய புலனாய்வு பிரிவான SISக்கு உடனடியாக எச்சரித்திருந்தது. அந்த எச்சரிக்கை தொடர்பில் தேசிய புலனாய்வு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளல.
மேலும் ஜமீல் ஏற்கனவே பாதுகாப்பு கண்காணிப்பு பட்டியலில் இருந்தவராகவும் அது தொடர்பான தகவல்களும் இருந்தன என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அப்துல் ஜமீல் ஈஸ்டர் ஞாயிறு தினம் இடம்பெற்ற தாக்குதல்களில் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தற்கொலை குண்டுவெடிப்பு நடத்த வேண்டியவராக இருந்தார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அவர் இடம் மாற்றி பின்னர் தெஹிவலையில் உள்ள டிராஃபிக்கல் விடுதியின் குண்டுகளை வெடிக்கச் செய்து உயிரிழந்தார். ஈஸ்டர் தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பதும் இந்த விஷயத்தில் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க ஆனந்த் விஜயபாலன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான மர்ம முடிச்சுக்கள் விலகிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜனாதிபதி தரப்பினர் என்ன விஷயத்தை இது சம்பந்தமான குழுவினருக்கு சொல்லியிருக்கிறேன்டா, குறிப்பாக மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களை சந்திக்கின்ற பொழுது கூட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விஷயம் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் இது தொடர்பான அனைத்து விஷயங்களும் செய்து கொடுக்கப்படும். அதாவது இதற்கு எந்த வகையில் நீதி வழங்கப்படுமோ அந்த வகையில் நீதி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் பூரணமாக தலையிடவே மாட்டோம். நீதிமன்றம் தன்னுடைய சுயாதீனத்தன்மையோடு தான் செயற்படும். அதன் மூலமாக நீதிமன்றத்துடைய சுயாதீனத்தன்மையை பாதுகாப்பதன் மூலமாக இவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்று ஆளும் தரப்பினர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களை சந்திக்கின்ற பொழுது சொல்லியிருக்கின்றார். ஆகவே தொடர்ந்துமே இது சம்பந்தமான மர்ம முடிச்சுக்கள் வெளியாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வெளியாகவே தவிர இன்னும் பிரதான தரப்பினர் இது தொடர்பாக பிடிபட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. பிள்ளையான இது சம்பந்தமான விடயங்களை வெளியில் சொல்கிறார் என்று சொன்னாலும் கூட இன்னுமே அந்த நெருக்கமான தரப்புகளை இன்னும் கண்டுபிடிக்கலைன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றுவதை பார்த்து சில எதிர்க்கட்சியில் இருந்தவர்களும் சபாநாயகர் கூட ஏளனமாக எள்ளி நகையாடினதை இந்த இன்றைய பாராளுமன்றம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது தொடர்பான விமர்சனங்களும் சமூக வலைத்தளங்களில் பெரிதுமே பேசப்படுகின்றன. ஒன்று அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தார், தான் பேசுகிற தமிழை தான் இவர்கள் எள்ளி நகையாடுகின்றார்கள். ஆகவே என்னுடைய மொழி தமிழ், அந்த மொழியில் பேசுவது எனக்கு என்னுடைய உரிமை, அது தொடர்பாக நான் பேசுவேன், எள்ளி நகையாடினாலும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே இப்படி அவர்கள் செய்கிறது எனக்கு கவலை கிடமாக இருக்கின்றது அவர்களை பார்க்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இன்னொரு தரப்பினர் சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா, அவர் கதைக்கிற அந்த மொழி என்றால் தமிழ், அவர் கதைக்கிற மொழி நடை என்றால் ஸ்லாங் என்று சொல்வார்கள். அந்த ஸ்லாங்கைத்தான் அவர்கள் எள்ளி நகையாடினார்கள் என்கிற விஷயத்தை இன்னொரு தரப்பினர் கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட தொடர்ந்துமே இவர் பேசுகின்ற சில வார்த்தை பிரியோகங்கள், தடுமாற்றங்கள் சம்பந்தமான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருந்தன. அந்த வகையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயும் இது தொடர்பான விடயங்கள் ஒலித்திருந்தது. ஆகவே உண்மையிலேயே எது எவ்வாறாக இருந்தாலும் ஒருவருடைய அந்த மொழிநடையை பற்றி விமர்சிக்கிறதும் எள்ளி நகையாடுறதும் உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பார்க்க களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக்க எதிர்க்கட்சிகளை ஏராளமாக சிரித்திருந்தார்கள். அதாவது அவர் தமிழில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சி அமைச்சர் ஒருவர், நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தேவையற்றதை கூறுகின்றீர்கள். அவர் ஏற்கனவே எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். அந்த எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் சொன்ன விடயத்திற்கு முற்றுமுழுதாக மாறான கருத்தை அவர் சொல்கிறார் என்ற விஷய பொருளில் தான் அவர்கள் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் முழுவதாக பார்க்கின்ற பொழுது இந்த சந்திரசேகர் அமைச்சர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, தான் பேசின தமிழ் அது சம்பந்தமான விமர்சனத்தையும் அது சம்பந்தமான ஒரு கேலியையும் தான் அவர்கள் செய்தார்கள் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். தன் தரப்பில் வாதத்தில் அவர் அந்த விடயத்தை அவர்கள் மேலே வச்சிருந்த விமர்சனமாக குறிப்பிட்டிருந்தார். අහල නැතිවත් කියාගෙන යනවා ගොඩක් ඒවා. සභාගත කරන්නේ. ඕක සභාගත කරන්න මම ඒක අධ්‍යයනය කරන්න. අතුරු ප්‍රශ්න අඬු. සභාගත කරන්න. ඔබතුමාට බොහොම ස්තුතියි. ඒ වගේම ගරු කතානායකතුමනි, ඔබතුමා දැන් මේ ප්‍රශ්නෙට පිළිතුරු දෙන්න ලොකු වෙලාවක් දුන්නා. හැබැයි අපිට අතුරු ප්‍රශ්නයක් අහන්න ගියාම ඔබතුමා ලොකු මේකක් දාන්න එපා. පෙරේරයක් දාන්න එපා. බොහොම කරුණාවෙන් ඉල්ලනවා. මොකද දන්නවද? ඒ කියපු දේවල් වලින් අතුරු ප්‍රශ්න අහන්නත් බෑ. මොකද කරකෝල අතෑරලා වැබේ මේ දොරටුව මේ කඩන එකත් ගැන කියනවා. අර එකත් කියනවා. යකා ගහන එකත් කියනවා. ඔක්කොම කියනවා. ඒකට ඔබතුමාගේ අතුරු ප්‍රශ්න අහන්න. මගේ කමන්න. මගේ පළවෙනි අතුරු ප්‍රශ්නේ. දැන් මේ මාළු අස්සන්න ගැන කියනකොට මේ මාළු අස්සන්න 2015 ඉඳලා 2024 වෙනකන් කියද්දී මාළු අස්සන්න අඩු වෙලා තියෙනවා. ඊළඟට මාළු අස්සන්න අඩු වෙලා තියෙන කාරණා විතරක් නෙවෙයි, ඒ අඩු වෙනම එක කරදිය මිරිදිය කියන දෙකේම අඩු වෙලා තියෙනවා. එතකොට දැන් ඔබතුමා කතාවෙන් කිය යනවා අලුත් යෝජනා ටික. ඒ කියද්දී පුත්තලන් දිස්ත්‍රික්කයේ කියන්නේ දීවර
කර්මාන්තය කරන දීවරෝ විශාල ප්‍රමාණයක් ඉන්න ප්‍රදේශයක් අපි දැක්ක අයවැයනු 7-5ක් වෙන් කරලා තිබුණේ නැහැ ඒකට. ඒ වගේම දැනුත් ඔබතුමා මේ අලුත් මේ මාළු අස්වැන්න වැඩි කරගන්න හරි ඒ දේවල් ගැන කතා කරද්දී සම්පූර්ණ පුත්තලන් දිස්ත්‍රික්කයක් ගැන කතා කරන්නෙම නැහැ. හැබැයි කලපුව ගත්තාම ගංගවල් ඇල දොළවල් දෙකම எனது தாய்மொழி தமிழ். அப்போ அந்த தமிழ் மொழியில் அதாவது எந்த ஒரு கேள்வி, அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்ற போது அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன், நான் எனது மொழியால் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது, இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐயா எல்லோருக்குமே தெரியும், எங்களுக்கு கடந்த கொஞ்சருங்கள் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் எங்களை சுற்றி கடல் இருந்தது உண்மை, எங்களுக்கு சொந்த கடலை இருந்தது உண்மை. உங்களை அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய நாட்டை சுற்றி கடல் இருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த கடலை இன்று வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சபாநாயகர் அவர்களே, அதாவது எங்களுடைய கடல் தொழில் அமைச்சில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் நாசமாக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு கூல் ரூம் கிடையாது, அல்லது அதற்கான காப்பீடுகள் கிடையாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சிஎஃப்சி நிறுவனம் இன்னைக்கு 1600 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அல்லது ஏனைய கடல் வளங்களா அல்லது ஏனைய நன்னீர் மீன்பிடிப்பு வளங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வாறான பாரிய நெருக்கடி இருக்கின்றது. இந்த நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களாக இருந்தால் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தை கைவிடவில்லை. புத்தளம் மாவட்டத்துக்கு கூடுதலான கவனிப்பு எடுத்துக்கிறோம். மேலதிகமாக தேவையாக இருந்தால் வாருங்கள், என்னோடும் கூட தனிப்பட்ட ரீதியாக கருத்துக் கொள்வோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு விஷயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கணும். ஏற்கனவே நாங்கள் பார்த்த இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயம், அதாவது பிள்ளையான ஈஸ்டர் தாக்குதலோட தொடர்பட்ட ஒரு விடயம்தான். ஏற்கனவே சாணக்கியன் அவர்கள் இந்த அசாத் மௌலானாவை விசாரிக்கணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே இந்த நிலையில் ஆனந்த விஜயபால் அவர்கள், பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்னொரு முக்கியமான விதத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிள்ளையானுக்கு இந்த உயிர்த்தினார் சம்பந்தமான விடயங்கள் தெரிந்திருந்தன. இந்த விஷயம் நடக்க பிள்ளையான் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தவாறு இது சம்பந்தமான சில விடயதானங்களை அவர் செய்திருந்தார் என்று ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கின்ற பொழுது அசாத் மௌலானா அவர்கள் இது சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். நாங்கள் அசாத் மௌலானாவை வெளிநாட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்து அவர்கிட்ட விசாரணை நடக்கிறதுக்கும் எங்களுடைய அரசாங்கம் தயாராகத்தான் இருக்கின்றது. அந்த வேலை திட்டங்கள்லாம் இப்போ செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து 2023 மற்றும் 2024 ஆண்டில் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணிலால் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அந்த குழுக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தது, மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதை கத்தோலிக்க சபை அதை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளலை. அதற்கு முதல் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட குழுவையும் ஏற்றுக்கொள்ளலை. எங்களுடைய இந்த விசாரணைகளை இந்த கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதிலிருந்தே நாங்கள் ஒரு வெற்றி பெற்றிட்டோம் என்று தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகளை நடத்துவதில் எங்களுக்கு கொஞ்சம் தடைகளும் இருக்குது. அந்த தடைகளை சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆகவே அந்த தடைகளை தகர்த்து ஒரு பாதுகாப்பான வழிமுறையில் இதை நடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிற காரணத்தினால அதை உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்ற பொருள்பட பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக இந்த மனித புதைகுழிகள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது அண்மையில் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக பேசப்படுகின்றது. இன்னொன்று ஸ்ரீதர் தியேட்டர்லையும் மனித புதைகுழி இருக்கலாம். அதாவது இபிடிபியினுடைய தலைமையகமாக இயங்குகின்ற ஸ்ரீதர் தியேட்டர்லையும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அது தொடர்பாக அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது, இன்றைய தினமில்லை இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட மண்டதீவில் இருக்கின்ற அல்லது மண்டதீவு அல்லப்பட்டில் இருக்கின்ற மனித புதைகுழிகளோட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே டக்ளஸ் தேவானந்தா அவருடைய பேர் இந்த மனித புதைகுழி சம்பந்தமான விஷயங்களில் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது, குறிப்பாக ஸ்ரீதர் தியேட்டர். ஆகவே இந்த விடயத்துக்கு ஒரு பதில் சொல்லும் முகமாக இன்றைய தினம் இபிடிபி தரப்பினர் ஒரு ஊடக சந்திப்பை முன்வைத்திருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பில்
நீங்கள் தாராளமாக வந்து சிறுவர் தியேட்டரில் உங்களுடைய பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். இப்போ கிளீன் ஸ்ரீலங்கான்னு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த பரிசோதனைகள் நடைபெறுகின்ற பொழுது இபிடிபியும் ஒரு கிளீனான கட்சி என்றது வெளியில் தெரியப்படும் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய ஊடக சந்திப்பை கொடுத்திருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நான் இந்த காணொலியோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்களுக்கு 2 கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு விடயம், அண்மைய நாட்களாக செம்மணி பகுதியிலே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கே மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. இங்கே எமது பகுதிகளிலே மனித புதைகுழி என்பது கடந்த 30 ஆண்டு கால யுத்தம் இடம்பெற்ற காலத்திலே ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே உருவாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. காலத்துக்கு காலம் அவை தொடர்பான பேசுபொருட்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பில் ஒரு நீதியான அல்லது முழுமையான விசாரணைகள் இதுவரை முன்னெடுக்கப்படாத நிலையிலே தற்போது செம்மணி பகுதியிலே அந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்படுவது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற குழப்பத்தை, ஒரு சந்தேகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தை ஒரு குறுகிய அரசியல் நலன்களுக்காக, சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்த விரும்புகின்ற முனைகின்ற தரப்புகள் தங்களுக்கான அரசியல் விடயமாக இதனை கையாண்டு வருகின்றன. இவ்வாறான சூழலிலே மனித புதைகுழிகள் அல்லது எங்களுடைய மக்களுடைய கடந்த கால அவலங்களுக்கு காரணமான மனித புதைகுழிகள் எங்கு இருக்கின்றன என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அகலப்பட வேண்டும். அவை தொடர்பிலே பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவை எந்த காலத்துக்கு உரியவை என்று உரிய ஆய்வு அறிக்கைகள் ஊடாக கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அக்கறையாக இருக்கின்றது. தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற செம்மணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே மனித புதைகுழி இருக்கின்றது என்ற விவகாரம் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவரினால் வெளிப்படுத்தப்பட்ட சூழலிலே அங்கே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பூரணமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு அவ்வாறான சம்பவங்கள், அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே இருந்த அதிகார பலத்தை அல்லது ஆசனங்களின் பலத்தை கொண்டு அன்றைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்கிய தரப்பு என்ற அடிப்படையிலும், அதே போன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை வழங்கிய அமைப்பு என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகள் தொடர்ந்து வந்த காலங்களிலே பூரணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலிலே தற்போது அவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கின்றது என்ற நிலையில் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய செயலாளர் நாயகர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கவிற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதைகுழிகள் செம்மணி மாத்திரமல்ல, எங்கெங்கு இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறதோ அது மண்டைதீவாக இருக்கலாம், கொக்குளாயாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், துணுக்காயாக இருக்கலாம், ஏன் ஸ்ரீதர் தியேட்டரில் கூட புதைகுழி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறான கருத்துக்களை ஸ்ரீதர் தியேட்டரிலே படுகொலிகள் இருக்கின்றன, மனித புதைகுழிகள் இருக்கின்றன, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு தொடர்பு பட்டு புதைகுழிகள் இருக்கின்றன என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அரசியல் நோக்கங்களுக்காக
பரவ விடுகின்றவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலே உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மண்டதீவிலே மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் அது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் வாய்வழி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்காமல், கதைகளாக சொல்லிக் கொண்டிருக்காமல் உரிய முறையிலே அவற்றுக்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள். உங்களிடம் ஆவணங்கள் இருக்குமாக இருந்தால், ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் முறைப்பாடுகளை கையளியுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அவர் அதே போன்று ஸ்ரீதர் விவகாரத்திலும் யாரிடமாவது இபிடிபி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற யாரிடமாவது உரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் உரிய முறையிலே நீங்கள் அதற்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள். எந்த விதமான தோண்டுதல்களையும், எந்த விதமான அகழ்வுகளையும், எந்த விதமான விசாரணைகளையும் எதிர்கொள்வதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தயாராக இருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மகுட வாக்கியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சேறுகள் கிளீன் செய்யப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த மகுட வாக்கியத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்ட சேறுகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு தூய்மையான கட்சி என்ற உண்மை வெளிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற சூழலிலேதான் துணிச்சலாக இந்த கருத்தினை நாங்கள் வெளியிடுகின்றோம். அதன் அடிப்படையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடைய செயலாளர் நாயகம் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தினையும் எழுதியிருக்கிறார். விசாரணைகளை எந்த காரணத்திற்காகவும் இடைநிறுத்தாமல் தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லுமாறு. அதே போன்று இன்னொரு விடயம், கடற்தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விடயம். கடற்தொழில் அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் செயற்பட்ட காலத்திலே ஏற்பட்ட எரிபொருள் வெளியேற்றத்தினால் கடற்தொழிலாளர்களுடைய தொழில்சார் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக, அவர்களை தொடர்ந்தும் தொழிலிலே ஈடுபடுவதற்கான ஒரு ஊக்கத்தினை வழங்கும் பொருட்டு கடற்தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருட்களான மண்ணெண்ணெய், டீசல் என்பவற்றிற்கு தலா 25 ரூபாய் விலைக்கழிவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அமைச்சரவை ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது முதற்கட்டமாக எங்களுடைய செயலாளர் நாயகம் ஆட்சியில் இருந்த காலத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய 6 மாதங்களுக்கு அவை வழங்க தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலேதான் மீண்டும் எரிபொருட்களுக்கான விலை அதிகரித்திருக்கின்ற சூழலிலே கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில்சார் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முடியாத ஒரு சூழலிலே அல்லது போதிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே கடந்த காலங்களை போன்றும் மீண்டும் அவ்வாறான ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில்களை ஊக்கமுடன் செய்வதற்கான சூழலை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும், அதே போன்று கடற்தொழில் உணவுகள், தரமான உணவுகள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 2 கடிதங்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலே ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுப்பார், சாதகமாக பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா காலம் என்பது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு கிளீனான கட்சி என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலம் என்பதை உறுதியாக நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இது இந்த அமைப்பில் இருந்த பொன்னன் என்பவர் வந்து டீ பகுதியில் நிறைய படுகொலைகளை செய்ததாக சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக என்ன சொல்றீங்க? ஆம், நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஊடக அமைப்பிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை அவர் உரிய முறையிலே போலீசிலே முறைப்பாடாக கையளித்திருப்பாராக இருந்தால், அதிலே ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால்
அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். யாரிடமாவது அவ்வாறு ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த ஆதாரங்களை உரிய முறையிலே முறைப்பாடுகளாக கையளிக்கலாம். இதுவரை அவ்வாறு யாரும் குற்றச்சாட்டுகளை இபிடிபி மீது சுமத்துகிறார்களே தவிர ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக அவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றனவே தவிர இதுவரை யாரும் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவோ அது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ததாகவோ இதுவரை எதுவும் இல்லை. அவ்வாறு ஏதாவது இருக்குமாக இருந்தால் அவர்கள் அதை செய்து கொள்ளலாம். இதுவரையும் இலங்கையிலே அகலப்பட்ட எந்த ஒரு மனித புதைகுழிகளுக்கும் ஒரு ஆக்கபூர்வமான முடிவு இதுவரையும் எட்டப்பட்டதாக இல்லை. இந்த நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழியும் அதே போல போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருப்பதாக சொல்லப்படுது. இதுவரை எந்த விதமான புதைகுழிகளுக்கும் ஆக்கபூர்வமான தீர்வு கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் கூட. இவ்வாறு ஒரு ஆக்கபூர்வமான முடிவுகள் கிடைக்காதபடியால் தான் பல்வேறு தரப்புகளும் தங்களுடைய நலன்கள் சார்ந்து இந்த விவகாரத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு ஒரு குறுகிய நலன் சார்ந்து விடயங்கள் கையாளப்படுவதால் பாதிக்கப்படுகின்ற ஒரு தரப்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். எந்த காரணங்களுக்காகவும் இவை நிறுத்தப்படாமல் இவை முன்கொண்டு செல்லப்பட்டு அகழ்வுகள் பூரணப்படுத்தப்பட வேண்டும். அகழ்வுகள் பூரணப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல, அது தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொரு காலப்பகுதியில் எந்த காலப்பகுதியில் இந்த எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன என்பதும் கண்டறியப்பட வேண்டும் என்று இங்கே பல தரப்புகளாலும் புதைகுழிகள் உருவாக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அண்மையிலே துணுக்காய் பகுதியிலே கூட புதைகுழிகள் இருந்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சிலர் அங்கே சென்று அங்கே சில அசம்பாவிதங்கள் கூட நடைபெற்றிருக்கின்றன. அதே போன்று இந்த செம்மணி பகுதியில் கூட 86ஆம் ஆண்டுகளிலே சகோதர படுகொலையின் போது கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஜோதிகளுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அடிக்கடி சொல்வார், மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்று. நாங்கள் இவ்வாறான ஒரு சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு உண்மைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்றோம்.